அக்கா. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு டூர் எடுத்திருக்கேன். டூர்ல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு கோலா மூடா. நிறைய மேட்டர் ஷேர் பண்ணாது உங்களுக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டுட்டே உங்களுக்கு ஷேர் பண்றேன். கோலா மூடா ஏன் தெரியுமா வந்திருக்கேன்? என் கண்ணு முன்னுக்கு ஒரு பசார் இருக்கு. அந்த மாதிரி பசார் உங்க லைஃப்ல கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. யூனிக்னு நான் சொல்லுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன். கண்ணு முன்னுக்கு தான் இருக்கு, கண்ணு முன்னுக்கு தான் இருக்கு. ஓ மை காட், ஐம் எக்ஸைட்டட். நடக்கிற டீலிங்லாம் பாத்தீங்களா, எல்லாம் வந்துட்டு காது தான் விஸ்வ பண்ண. நீங்க பாத்துருக்கீங்க, நம்ம அம்மா அப்பா கூட அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதுதான் கோலா மூடால இருக்கிற பசா பிசி. எல்லா டீலிங்கும் வந்துட்டு அதுல தான் பேசுவாங்க, அதுல தான் சொல்லுவாங்க. வாயில வந்து இந்த மாதிரி பப்ளிக்கா பேச மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு காதுல விஸ்வ பண்ணிட்டு டீல் ஆனா காசா கட்டிட்டு போயிட்டு மீனை எடுத்துட்டு அங்கோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எக்ஸாக்டா காதுல என்ன விஸ்வ பண்றாங்கன்னா, இப்ப இந்த ஒரு மீன் பிடிச்சி வச்சிருக்காங்களா, 1 கிலோக்கு நீ எனக்கு எவ்வளவு தரேன்னு கேட்பாங்க. அவங்க வந்து 40 வெள்ளின்னுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த வக்கில போயிட்டு வே பண்றப்ப 1 கிலோக்கு கூட வந்துச்சுன்னா 2 கிலோ வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், 80 வெள்ளி. அதுக்கப்புறம் 120 வெள்ளி. அதுதான் டீல். ஸோ எல்லாம் வந்துட்டு 1 கிலோவுக்கு தான் வந்துட்டு டீலிங் பேசுறாங்க. அதுவும் இந்த போட்ல இருந்தா வந்துட்டு ஸ்லாக் பிளாக்கா அங்கதான் வந்து இந்த ஃபிஷிங்லாம் பண்ணிட்டு வராங்க. சோ இங்க புடிச்சிட்டு நேரா அங்க எடுத்து போயிட்டு கண்ணுமனுக்கு மார்க்கெட் இருக்கு, அங்கதான் வந்துட்டு இந்த டீலிங்லாம் ஓடுது. இந்த பாரம்பரியம் வந்துட்டு 1940ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க போனா கூட பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லணும், அடுத்தது எவ்வளவு மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம். ஆனா இங்க நடக்கிற டீலிங் சிஸ்டம் வந்துட்டு யூனிக் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த பேசிக் பண்ற சிஸ்டம் பரம்பரையா செய்யற ஒரு சிஸ்டம். சோ கடா வந்தீங்கன்னா மறக்காம பாசா பிசி கோலா மூடாக்கு வாங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 2004ல சுனாமி அடிச்ச சம்பவம் எல்லா மனசுலயும் பதிஞ்ச ஒரு விஷயம். பாசா பிசி கோலா மூடாக்கு போனீங்கன்னா அங்க ஒரு மெமோரியல் சைட்டே டூரிஸ்ட் பார்வைக்காக இன்னும் வச்சிருக்காங்க. சுனாமியில பாதிக்கப்பட்ட ஒரு இடம் இப்ப நம்ம இருக்கிற இடம் கோலா மூடா. இந்த வீடோ வந்துட்டு சுனாமினால டேமேஜா போயிருக்கு. இந்த ஓனர் என்ன பண்ணிருக்காரு, அங்க அப்படி கேலரியை மாத்தி நம்ம மாதிரி ஆளு வந்து பாக்குறதுக்காக சிக்கான செஞ்சு வச்சிருக்காங்க. கேலரிக்கு வெளியே பாத்தீங்கன்னா சுனாமியில பாதிக்கப்பட்ட வீடு எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. இப்ப நான் இருக்கிற இடம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹவுசஸ். ரொம்ப துறவாடிப்பட்ட வீடு. எங்க பாருங்க, இது பார்க்கும் போது எவ்வளவு மாதிரி கவலையா இல்ல, அப்படியே பயமா. அவங்க எப்படி இருந்திருக்கும் சுனாமி வரப்ப. கூட ஒரு அங்கிள் சொன்னாரு, உள்ளுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சா. அந்த டைம்ல தான் வந்து சுனாமி வந்திருக்கு. ஆனா வந்து யாருக்கும் வந்து பாதிப்பு இல்லை, எல்லாம் சேஃபா தான் ஓடி இருக்காங்க. பட் இருந்தாலும் இது மனசுக்கு ஏத்துக்க முடியாத ஒரு மேட்டர். கோலமுடாக்கு வந்தீங்கன்னா மறக்காம கேலரி சுனாமிக்கு வரணும். நீங்க வந்து பாத்தீங்க, முதல்ல கேலரியில வரணும். அண்ட் பாதிக்கப்பட்ட வீடு இந்த ஏரியால இருக்கேன். வந்தீங்கன்னா ஒரு சின்ன பிரைஸ் சொல்லிட்டு போனீங்கன்னா இறந்தவங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு பிளஸிங்கா இருக்கும். அண்ட் அடுத்த லொகேஷனுக்கு போக ரெடியா இருக்கேன். லெட்ஸ் கோ. என்னோட டூர்ல அடுத்த இடம் கடாலியே மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் லம்பா பூஜாங். லம்பா பூஜாங்க்கு வந்தீங்கன்னா நம்ம சண்டிலாம் பார்க்காத முன்னுக்கு அது முன்னுக்கு வந்து ஒரு சின்ன மியூசியம் இருக்கு. இந்த மியூசியம்ல அந்த காலத்துல கண்டுபிடிச்ச ஸ்டாச்சு, ஸ்ட்ரக்சர், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள்ட்ட சொன்னல ஸ்டாச்சுலாம் இருக்குன்னு, இது அவங்க பாத்தீங்கன்னா விநாயகருடையும் துர்காமாவோடையும் இருக்கு. சோ துர்காமாவோட வந்து கொஞ்சம் வந்து அந்த ஷேப் இருக்கு, ஏற்கனவே மறைஞ்சிருச்சு. பட் தொழில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர். விநாயகரோட ஒண்ணு அப்படியே இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர், அந்த காவிங் வந்து ரொம்ப ஃபைனான காவிங். ஸோ இருந்தாலும் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற அளவுக்கு அப்படி விநாயகர் அப்படின்னு தெரிஞ்சு பாருங்க. இது எத்தனை வருஷம் முன்னாடி செஞ்சதுன்னு தெரியல, ஆனா பாருங்க இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது வந்து சுங்காய் பத்துவோட சண்டி. ஸோ அதோட மாடல் ரஃபா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கரெக்டா சின்ன பிளாக்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மியூசியம்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சண்டியோட மாடல்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஏறக்குறை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு. என்னன்னா முன்னுக்கே வந்து இந்த மியூசியம் வச்சிருக்காங்களா, சோ நம்ம ஃபுல்லா போய் பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்ல. அது முடிஞ்சால்தான் ஆக்சுவல் சைட்டுக்கு போயிட்டு எல்லாம் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் அங்க லைஃபா இருக்கு. இப்போ லம்பா பூஜாங் அப்படின்னு எப்படி பேர் வச்சதுமா, சர்பன் வேலி. அது உங்களுக்கு சொன்னா புரியாது. பூஜாங்கானா சன்ஸ்கிரிட்ல சர்பன் பாம்பு. சோ அதை வெட்டி தான் வந்து லம்பா பூஜாங் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த சண்டில என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னா ஹிந்து அண்ட் புத்திசமோட இன்ஃப்ளூயன்ஸ் மலேசியால 2000 இயர்ஸ் பேக்கே இருந்திருக்கு. நீங்க ஒரு மலேசியன் ஹிஸ்டரி ஃபேன் ஆர்கியாலஜிக்கல் ஃபேன் இருந்தீங்கன்னா லம்பா பூஜாங் கண்டிப்பா வந்தாகணும். ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் புத்திசம் அண்ட் ஹிந்துசம் இங்க இருக்கு. ஸோ குறிப்பா உங்க சில்ட்ரனை கூட்டுவாங்க. மலேசியன் ஹிஸ்டரி பத்தி தெரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு லொகேஷன். ஸோ பிரிங் யுவர் ஃபேமிலி அண்ட் என்ஜாய் திஸ் ஸ்பாட். டூரை
கண்டினியூ பண்ற கேப்ல ஒரு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. சோ வேற என்ன, சாப்பாடு தான். சோ ஹாஃப் டே டூர் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பாதி இருக்கு. சைக்கிள் கேப்ல லஞ்ச் ஒரு மேட்டர் வந்துச்சு. சோ நான் பண்ணிட்டேன், டக்குனு மேகி கோரைன்னு சொல்லும் லைட்டா சாப்பிட்டுருக்கேன். ஏன் லைட்டானா இதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குனாங்க. சோ இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் மேட்டர் உங்கள்கிட்ட என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு என்னோட டூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங் ஆரம்பிச்சிச்சு. பாசா பிசி போனோம், யூனிக்கான ஒரு பாசாரில் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேலரி சுனாமி அங்கே போனோன்னா நம்ம கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம் ரைட்டா. அதுக்கப்புறம் மலேசியன் ஹிஸ்டரி சைட் போய் பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னோட டூர் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆக போகுதுன்னாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் போய் பார்ப்போம். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நான் சுங்காய் சிடிம்ல இருக்கிற ட்ரீ டாப் வாக்கு போறேன். இந்த ட்ரீ டாப் வாக் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். டிக்கெட்ஸ் வெறும் 10 வெள்ளி. நீங்க ஒரு நேச்சர் லவரா இருந்து கிடாக்கு வந்தீங்கன்னா சிட்டிம்ல இருக்கிற ட்ரீ டாப் வாக்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரோட ஒரு பார்க் மாதிரி இருக்கு. நான் நிறைய கெனபி வாக் போயிருக்கேன், ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லா மெட்டல், ஏற்கனவே போனதெல்லாம் வந்துட்டு உடன்ல செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த பாத் எல்லாம் இது பாருங்க, இது எல்லாம் மெட்டல்ல தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா அப்படி ஸ்டெடியா இருக்கு. அதுக்கு நீங்க வந்து விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, ஸ்டில் டேஞ்சரஸ். ஏன்னா நீங்க கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கு. நடந்து போ பாதை அப்படியே தூக்கலா போயிட்டே இருக்கு. இதோட டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர். ஹைட் வந்துட்டு அதோட பீக் பாயிண்ட் வந்து 80 ஃபீட் வரைக்கும் இருக்கு. நீங்க ஒரு நேச்சர் லவரோ இல்லையோ, இந்த 1 கிலோமீட்டர் நடக்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து பாடுறது, பல பாட்டு, and then இந்த செடி, காடு, மரம், டவுன்ல இல்லாத மரம்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த காத்து பாருங்க, வாவ், கூலிங்கா சில்லிங்கா இருக்கு. ட்ரீ டாப் வாக்ல இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. இங்கேன்னு பார்த்தா எல்லாமே தெரியுது. டோட்டலா பாத்தீங்கன்னா 26,050 மில்லிமீட்டர்ஸ், அதாவது 85 ஃபீட். ரொம்ப உச்சியில இருக்கேன். இதுக்கப்புறம் பாதை கொஞ்சம் கீழே இருக்குது, போய் தான் பார்ப்போம். அப்படி இப்படின்னு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன், நல்லா காட்சி பார்த்தேன். நல்ல ஒரு அந்த டாப்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு வியூ, மறக்கவே மாட்டேன். 10 வெள்ளிக்கு இது எல்லாமே உங்களுக்காக இங்க வச்சிருக்காங்க, சிரிம்ல இருக்கிற ட்ரீ டாப் வாக். ஸோ குல்வார் சைன் வந்துருச்சு. அடுத்த ஸ்பாட் சர்டைம்ல வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ராஃப்டிங். முன்னால பாருங்க, அழகா குட்டி ரிவா போயிட்டு இருக்கு. இங்கதான் ராஃப்ட் பண்ண போறேன். இதுதான் என்னோட போட் நினைக்கிறேன். சோ அப்பாங்க இருக்காரு, அப்பாங்க நம்ம கேட்டு வந்தாங்க. as usual நீங்க இங்க எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு முன்னாடி இங்க உள்ள சேஃப்டி கைடு சம்பந்தப்பட்ட சேஃப்டி பிரீஃபிங் கொடுப்பாங்க. எனக்கு வாட்டர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்து ராஃப்டிங் டெக்னிக்ஸ் வரைக்கும் சொல்லி தருவாங்க. ஓகே, பிரீஃபிங் முடிஞ்சது. சுங்காய் சிட்டிம்ல வேட்டையாடுறதுக்கு டைம் வந்துருச்சு. என்ன மாதிரி நல்லா ஃபிட்டா இருந்தீங்களா மட்டும் தான் களத்துல இறங்கணும். ஓகே, இந்த வாட்டி நான் ட்ரை பண்ண லெவல் பிகினிங் லெவல். ஆஃப் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம்னால லைட்டா பிகினர் லெவல் தான் ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிக் வேணும்னா வேற லெவல் கூட இங்க இருக்கு, பார்த்து செய்யுங்க. சுங்காய் சிட்டிம்ல எனக்கு கிடைச்ச அனுபவம் செம்மையா இருந்துச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்டிவிட்டியை செய்யறேன். ஆனா டெஃபினெட்லி நாட் தி லாஸ்ட் டைம். சுங்காய் சிட்டிம்க்கு போனீங்கன்னா ஒயிட் ராஃப்டிங் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னோட டூர் எண்டுக்கு வர முன்னாடி மறுபடியும் அலுஸ்தா டவுன்லயே இருக்கிற ஒரு பாப்புலரான சாக்லேட் ஷாப்புக்கு தான் நான் போறேன். கொய்த்தியாவ் கிராங் இன்னைக்குள்ள டாபிக். இன்னைக்குள்ள கடை கடைசி டின்னர், 2வது நாள் கொய்த்தியாவ் கிராங். அப்படியே வேட்டா என்ன சாஸ் பாய்ச்சிருக்காங்க, அப்படிதான் செக்கா வரைக்கும். நிஜமா இந்த மாதிரி கொய்த்தியாவ் சாப்பிட்டு இருக்கா? அது மட்டும் இல்ல, இது ஒரு கூல் ஃபேக்டரி. டே ஓ அங்கோல் இதுதான். ஆனா குடிச்சு பார்த்து எப்படி இருக்கு, ஸ்ட்ராபெரி ஜூஸ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஐம் நாட் a big fan of கொய்த்தியாவ். ஆனா இங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைங்க இங்க சொல்லிச்சிங்க. கைங்க ஒரு ரெஸ்பெக்ட்லாம். கொய்த்தியாவ் கிராங் ரொம்ப ஒர்க் இல்ல, ஜஸ்ட் நைஸா இருக்கு. உங்களுக்கு அடிஷனல் ஸ்பெஷல் வேணும்னா மேல வந்து முட்டை நச்சுன்னு போட்டு தராங்க. அது வந்து ஒரு வழி கூட. ஸோ நம்ம பட்ஜெட் வந்திருக்கனால 450 இது சிக்காம இருக்கு. அலுஸ்தா டவுனுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காம ஈமான் கிராங் கொய்த்தியாவ், அதாவது கொய்த்தியாவ் கிராங் மறக்காம சாப்பிடுங்க. சத்தியமா சொல்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். லாஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் நான் அலுஸ்தா டவுன் சென்டருக்கு போறேன். இங்க ஒரு பாப்புலர் லோக்கல் ப்ராடக்ட் ஷாப்பிங் மால் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம பக்கான் ராபு இன் உக்கிர் மால். இன்னைக்கு கடைசி நாள், அதாவது கடால நீங்க பாத்தீங்கன்னா என் முன்னுக்கு வந்து ஜோக்கான ஒரு சாப்பாடு இருக்கு. இதுதான் வந்து ரொட்டி அரா, ஒரு சிக்கன் கறி பிளஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சீஸ் போட்டு பேக் பண்ண ஒரு ரொட்டி. பார்க்கறதுக்கு பீஸா மாதிரி இல்லை, ஆனா
சீஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஒரு கட்டிங்கை போட்டுட்டு செல்லோ பண்டு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி குட்ஸ் தான். உள்ள வந்துட்டு ஒரு லேயர் சீஸ் மாதிரி இன்னும் இருக்கு, ஆனால் வெளியே தரல. ஸோ அதனால வந்து ஒரு சீஸோட ஃபீல் கிடைக்குது. ரொட்டி நான் மாதிரி இல்லை ஆக்சுவலி, இது நார்மல் பிரெட் இருக்குல்ல, வங்காளி ரொட்டின்னு சொல்லுவோம். அந்த ரொட்டியை வந்து அப்படியே அமைக்கி போட்டு ஒரு மாதிரி பேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமா, நார்மலி லாஸ்ட் டே வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு பக்கம் ஓகே மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு சிக்காப்பான பட்ஜெட்டான ஷாப்பிங்லாம் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்தோம். நார்மலி நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன், அங்க வந்துட்டு அவங்க லோக்கல் டெலிகசிஸ் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சொந்த ஊர்ல சிப்டா பண்ண ஒரு சாப்பாடு மாதிரி. இங்க வந்துட்டு பக்கான்ராபு ஏரியா கிட்ட வந்துட்டு பக்காசாம்னு சொல்லிட்டு ஒரு கருவாடு டைப் ஆஃப் ஃபிஷ் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட மாசினா இருக்குமான்னு கேட்டேன், மாசாமா இருக்கும் நாங்க. ஸோ அது பாக்குறதுக்கு வந்து விதவிதமான ஃபிஷ்ல வந்து ஊற வச்ச ஒரு மாதிரி ஒரு சாஸ் மாதிரி என்னமோ ஒரு கச்சா மாதிரி. ஸோ இது வந்து பாக்குறதுக்கு ருசியா இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம அதை வாங்கிட்டு போங்க. முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கிறது வந்து எல்லாம் ஃபிஷ் சம்பந்தப்பட்டது தான். நீங்க பாருங்க எல்லாம் ட்ரைட் தான் இருக்கு, இதுவும் ட்ரைட் தான். அதோ பாருங்க பூயு மீன், சப்பாட்டு, தலாப்பியா, வா கருவாடு. ஸோ இந்த மாதிரி கருவாடு சாப்பிட்றவங்க ஃபேன்ஸ், கருவாடு ஃபேன்ஸ், உப்பு கருவாடு இருந்தீங்கன்னா அங்கே வரலாம். அந்த பக்கத்தில் வந்து எல்லாம் சால்டட் ஃபிஷ், விதவிதமான மீன் பார்த்தோம். இங்க வந்துட்டு எல்லாம் வந்து பிஸ்கட், கோய், இதோ பாருங்க முறுக்கு இருக்கு இப்போ எல்லாம். ஆமா, இங்க உள்ள பாப்புலரான கோய் என்னன்னு பாத்தீங்கன்னா கோய் பஹுலு. இந்த ஷாப்க்கு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அங்கேயே நீங்க டெஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயா. சொன்ன மாதிரியே செம்மையா இருந்துச்சு, அதுக்காக ஒரு புங்குஸ் தாப்பா ரெடியாச்சு. வந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணாச்சு. அடுத்தது என்ன இருக்கும், கோய் பஹுலு தவிர்த்து இங்க நிறைய லோக்கலா ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட் கூட கிடைக்கும். உங்களுக்கு லோக்கல் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும்னா இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டோடோல். இங்க பாத்தீங்கன்னா 3 கலர் இருக்கு இந்த பேக்கெட்ல வருங்க. இது வந்து பண்டான், இது டோரியன், இது வந்து பேசா. என்ன பண்ண போறேன்னா இதை வாங்க போறேன். சொன்ன மாதிரி கடால என்னோட பயணம் முடிஞ்சிருச்சு. நல்ல ஹோட்டல் சாப்பாடு சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு கடைசியில் ஒரு ஷாப்பிங். என்னால இந்த பட்ஜெட்ல உள்ள செய்ய முடியுதுன்னா உங்களுக்கு சிக்காபனா பட்ஜெட் தான் வந்து நல்லா செய்யலாம். அடுத்த வாரம் வேற லொகேஷன்ல சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ரேபிட் மேக். See you. லம்பா பூஜாக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்பன்ட் ஆஃப் வேலி. லம்பா பூஜாக்கு இன்னொரு பேர் இருக்கு, வேலி சர்பன்ட். Okay, ஐயோ, okay, this one one time, I see bro, one time. லம்பா பூஜா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சர்பன்ட் வேலி. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா ஜோகா காத்து அடிக்குது பொண்ணால. மந்தமா இருக்கலாமே சாப்பிட்டு. ஓகே, லம்பா பூஜாங்க எப்படி பேர் வந்துச்சுன்னா சன்ஸ்கிரிட்